கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில். சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். விஷால் நடிப்பில் சுந்தர் சி டைரக்ஷன்ல மதகதராத திரைப்படம் 2013ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக வேண்டியது ஒரு தாமதத்தினால இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். கூட 12 வருஷம் பழைய படம், மொக்கையா இருக்கும், போர் அடிக்கும், காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைச்சோம். எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. இப்போ நீங்க பழைய படம் பார்க்கறமே தெரியும், ஒரு புது படம் பார்த்தா எந்த அளவு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் கொடுக்குதுன்னு தான் சொல்றேன். இல்ல ஃப்ரெஷ்ஷா இல்ல, அந்த டைம்ல அந்த இயர்ல எடுத்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறதால அந்த வைப் நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு வர்த்து தான். உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இது 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுல, இந்த பழைய பிரிண்ட் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல, இது ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒர்த்தா இருக்குண்ணா. ஆனால் 12 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி தெரியல, புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பொங்கல் வினர் விஷாலானா தான். படம் சூப்பர்ண்ணா, செம்ம என்டர்டைன்மெண்ட்ண்ணா. பழைய படம் இப்போதான் ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடலாம், அந்த அளவுக்கு சூப்பர் படம். 12 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இன்னும் எங்கா இருக்காங்க. எனக்கு விஷால பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூல பார்த்துட்டு எண்டில் வந்து அவர் ஒரு ஃபைட் சீன் இருந்தது, அதுல எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. மற்ற படத்துல வந்து டிலே ஆனா தெரியும், அவுட்டேட்டடா தெரியும் நமக்கு கான்செப்ட். இது அப்படி தெரியல, வந்து குவாலிட்டியுமே எங்கேயுமே உங்களுக்கு உடையில. சம்டைம்ஸ் ஏதாச்சும் அப்பப்போ ஃபீல் ஆகும், ஆனா எண்டிங் வரும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமா ரிப்பீட் வாட்ச்க்கான படம் தான் உங்களுக்கு. பழைய படம் மாதிரியே தெரியல, இப்போ ஏதோ எடுத்த மாதிரி தெரியுது. நல்ல ஆக்டிங், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கவுண்டர் அடிச்சாரா சந்தானம் சார் மாதிரி பயங்கரமா இருந்துச்சு சார். படத்துல காமெடி நல்லா இருந்துச்சு, படமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆளா எல்லாருமே விண்டேஜ் வைப்புக்கு போய் பக்காவா கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு, பக்கவா இருந்துச்சு ப்ரோ. சந்தானம் இந்த படத்தை பார்த்தது, இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்தது, அட்லீஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுங்க, ஆர் லைக் சே ஹீரோக்கு ஃப்ரெண்டா நடிங்க அப்படின்னு ரிக்வெஸ்டா கூட வைக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி தான் சந்தானம் அவர் காமெடியனா திருப்பி பண்ணி அவர் கொடுத்த ஒவ்வொரு கவுண்டர் பாட்லாம் ரொம்பவே எனக்கு தியேட்டரே என்ஜாய் பண்ணி பார்த்துச்சு, அவ்வளவு காமெடியா இருந்தது. இன்னொன்னு சந்தானத்தோட கவுண்டர் 1 2லாம் இல்ல, எக்கச்சக்கமா போட்டு இருக்காரு. நான் பிச்சு உதறி இருக்காப்ல, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சந்தானம் காமெடி சூப்பரா இருக்கு. லைக் இது ஒரு சந்தானம் கம்பேக் மூவியா அப்ப நடிச்சிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். சந்தானம் அதே மாதிரி தாங்க, நக்கலா பேசுறது, நையாண்டியா பேசுறது, அதே மாதிரி கலக்கிருக்காருங்க. சூப்பருங்க, பாக்கலாங்க. நல்லா இருக்கு. பட் மூவி ஃபுல்லாவே சந்தானம்னால கொஞ்சம் மூவி நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது, ஜாலியா போகுது. சந்தானம்காக தான் அவர் வந்து ஃபுல்லா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அவர் காமெடினால விஷாலுக்காகலாம் வரல, சந்தானம்காக தான் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டாரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ ப்ரோ, ஃப்ரெஷ்ஷான காம்போல ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவி ப்ரோ. எப்படி 2015ல ஆம்பளை படம் அவங்க 2 பேரும் காம்போ வந்துச்சோ சேம் அதே மாதிரி இந்த படம் வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் லைட்டா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இல்ல, காமெடிலாம் என்னடா பழைய காமெடி மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தமா இல்ல, உழுந்துன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சந்தானம் மறுபடியும் இந்த மாதிரி வந்தாருன்னா மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அவெல்லாம் மறக்கலாம் சார். அதுதான் சார், வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை, தேட்டரில் வந்தாங்க 2 ஹவர் டைம் போதே தெரியல சார். 9:10 போட்டான் படம், 2 ஹவர் படம் போதே தெரியல. பழைய படம் மாதிரியே இல்லை, ஒரு படம் மாதிரியே இருக்கு. சந்தானம் வந்து மறுபடியும் எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும். இங்கேயுமே கிரிஞ்சு மாதிரி இல்ல, இங்கேயுமே ஒரு போரிங் மூமெண்ட்ஸே கிடையாது. நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து இந்த சந்தான காமெடி எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காப்ல. முழுக்க இது சுந்தர் சி படம். ஏன்னா நம்ம முழுக்க சந்தான படம், விஷால் படம் அப்படின்னு சொல்றதை விட சுந்தர் சி படம் பர்ஃபெக்ஷனா பண்ணிருக்காப்ல. அப்பயே அப்படி எடுத்திருக்காருன்னா பாருங்க. ஒரு பக்கா ஒரு சுந்தர் சி மூவி. ஒரு பாட்டுக்காகவே ஒரு சவுண்டுக்காகவே வரலாம் ப்ரோ. மைடியர் பயங்கரமா இருக்கும். அந்த கட்சி கடைசில தும்பக தும்பான ஒரு பாட்டு, அதுவும் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. படம் வேற மாதிரி. விஜய் ஆண்டனி, சுந்தர் சி, விஷால் 3 பேருமே மாஸ் பண்ணிருக்காங்க. பொங்கலுக்கு தான் விஜய் ஆண்டனி அவரோட மியூசிக்கும் இது மைடியர் லவர் சாங் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வைப் வந்து எத்தனை அந்த வைப் வந்து இப்போ வந்துருக்குது. எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. எந்த பசங்க டான்ஸ் ஆடுறாங்க ரீசெண்டா இந்த தேட்டர்ல வந்து? எந்த பத்திரிக்கை ரீ ரிலீஸ் ஆடிருக்காங்க, புது பத்திரிக்கை ஆடிருக்காங்க. இது வந்து ஆடுறாங்க எல்லாம் ஒரு பாட்டுக்கு. அப்படி நம்ம எவ்வளவு வைப் இருக்கு பாத்தோங்க. இந்த 99 சாங் வந்து வீடியோவா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தேன். அவர் எப்பயுமே லாஸ்ட்ல பாட்டு இறக்க வரல, அந்த மாதிரி இறக்கி விட்டாரு. பக்காவா இருக்கு. பழைய அந்த விஜய் ஆண்டனியோட அந்த பாடுற இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. அதுவும் அந்த விஷால் நடுவில் அந்த பாட்டு வந்து அது வேற லெவல் வைபு ப்ரோ, செமையா இருந்துச்சு அந்த பாட்டு. விஜய் ஆண்டனியோட பிஜிஎம் உண்மையா சொல்லி ஆகணும், அவரோட ஃபேனு. உண்மையா சூப்பரா பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே லேக் இல்லைங்க மேடம். சூப்பரா பண்ணியிருக்காங்க படம், கண்டிப்பா எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். விஜய் ஆண்டனி சாங்ஸ் வேற லெவல்னா. லாஸ்ட்ல அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. விஷால் பாடின அந்த மைடியர் லவர் பாட்டு நல்லாவே அந்த எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ படத்துக்கு. மனோபாலா ஐயோ பணமா வந்து கூட காமெடி பண்ணாருங்க. மனோபாலா ஃபுல் பண்ணுங்க. அவரு செத்துருவாரு ஆக்சுவலா. ஒருத்தர் செத்தா சோகம் வரணும்ல, இவர் செத்ததுக்கு எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஜாலியா இருக்குது படம். எனலாம் இந்த மாதிரி படம் தான் வேணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்த்துருக்கிறேன். பட் இந்த மாதிரி படம் பார்த்து சுந்தர் சிக்கு உண்மையா ஆச்சா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சிருக்கோங்க அவர் பார்த்தல. மனோபாலா
டைலாக்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லா எக்ஸ்பிரஷன்லேயே கதையை அப்படியே டோட்டலா கொண்டு போயிட்டாரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு எல்லாருமே. மனோபலா அவரை வச்சு வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க படம். இது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலா சொல்லணும்னா மணிவண்ணன் சார், மனோபாலா சார், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கொண்டாடலாம் அந்த படத்துல. ஏன்னா சின்ன சின்ன சீன்லாம் வராங்க, சூப்பர், வேற லெவல், எல்லாருமே பக்கா. அதான் மனோபாலா அண்ட் மணிவண்ணன், டிரெக்டர் மணிவண்ணன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து மனோபாலா வச்சு ஒரு பெரிய சீக்வன்ஸே வந்து காமெடி பண்ண ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனோபாலா பயங்கரம் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு 20 மினிட்ஸ் சீன் இருக்கு படம், அது பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆனா நல்லா இருந்துச்சு. மனோபாலா சாரோடைய போர்ஷன் வந்து ஃபுல் காமெடி பேஸ்ல இருந்தது. அந்த சீக்வன்ஸ் செம்மையா இருக்கு. அது இல்லாஜிக்கலா தெரியலாம் சில பேருக்கு, பட் படமா பார்க்கும்போது வந்துட்டு நல்ல காமெடியா ஒர்க் அவுட் இருக்கு. அண்ட் மணிவண்ணன் கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் மாதிரி கொஞ்சம் சீரியஸ் கொஞ்சம் டிராவல் பண்றாரு, அதுவுமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மணிவண்ணன் வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் கூட நல்லா அழகா பண்ணியிருக்காரு. அவருடைய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காருங்க. மணிவண்ணனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காப்ல, அதை அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்காரு. கிளைமேக்ஸ் டைம்லாம் வந்து மனோபாலா அப்புறம் வந்து இன்னும் 2 பேர்லாம் வச்சு பண்ணிருக்காங்க பாருங்க காமெடி. ஐயோ மொட்டை ராஜேந்தர்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு, வேற லெவல். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து காமெடி எல்லாருமே ரிப்பீட்டடா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் எல்லா படத்துலயுமே. இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய படம் ஒன்று பார்க்குறோம், ஆனால் அது நம்ம இது வரையும் பார்த்தது இல்லைன்னும் போது எவ்வளோ செம்மையா இருக்கு. ஃபுல் என்டர்டைன்மெண்ட், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. காலம் சென்ற மணிவண்ணன், மனோபாலா, சிட்டி பாபு சூப்பரா பண்றாங்க. மணிவண்ணன் இந்த டைலாக்லாம் ரொம்ப ஜோரா இருக்குது. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நம்பவே முடியல, என்ன பண்றது. மனோபாலா அவர்களுக்கு வந்து டைலாக் இல்லைனாலும் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க ப்ரோ, ரோல் கொடுத்துருக்காங்க. அது அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஃபன்னா, இன்னும் நல்ல ஃபன்னு ப்ரோ. இன்னொரு சைடு மனோபாலா சார் வந்து ஒரு கடைசி ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷத்துல விடிய விடாம சிரிக்க வச்சுட்டாரு சார். கண்டினியூஸா சிரிப்பு சார், செமையா இருக்கு சார். வரலட்சுமி அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. யூஷுவல் சுந்தர் சி மூவி தான் ப்ரோ. அந்த காமெடி, அப்புறம் அந்த ஒரு கிளாமர் சாங்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் அங்கே இங்கே எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில சுந்தர் சி படங்கள் வந்து நம்மளுக்கு எல்லாம் மசாலா இருக்கும், கமர்ஷியல் இருக்குன்னா அந்த பக்காவான கமர்ஷியல் மெட்டீரியல் சார். பழைய உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி மாதிரி ஒரு ஆம்பளை அந்த மாதிரி நல்லாவே இருந்தது. உங்களுக்கு எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த சுந்தர் சி டச் மாதிரி லாஸ்ட்ல ஒரு ஐட்டம் சாங் வச்சு முடிச்சிட்டாரு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆயிடும். இந்த படம் வந்து பார்த்தா நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கு. எண்டு வந்து கரெக்டா முடிச்சிருக்காப்ல. அடுத்து லாஸ்டா ஒரு கேமியோ இருக்கு, ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காப்ல. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா லாஜிக்கலா நீங்க எதுவுமே பார்க்கவே கூடாது, ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் தான் பார்க்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லேக் இஷ்யூ எதுவுமே இல்லை, அது பாட்டு ஃப்ளோவா அது கரெக்டா போயிட்டு இருக்கு ப்ரோ. சுந்தர்சி எப்படி எடுப்பாரோ அந்த மாதிரி கரெக்டா எடுத்துட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பரா இருக்குண்ணா. இப்ப மனுஷன் பாவம் கையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அதுல என்ன பிசிக்னா அது பயங்கரமா இருக்குண்ணா. அவர் உடம்புல செம்மையா இருக்காரு. கண்டிப்பா அவரெல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படம்லாம் நல்லா பார்த்து ப்ரொமோட் பண்ணலாம். நல்லபடியா மொக்க படம்லாம் பார்க்காம இதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் படம் செம்ம படம் ப்ரோ. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு ப்ரோ. எங்கேயுமே எனக்கு படம் போரே அடிக்கல. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், செம்மையா இருக்கு. மறக்காம வந்து படத்தை பாருங்க. மதகதி ராஜா படத்தோட ஆடியன்ஸோட ஒப்பீனியன் தான் நீங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சீங்க. ஸோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமாவோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் A.R. ரஹ்மான் இசையமைக்க ஜெயம் ரவி, நித்யா மேனன் கூட்டணியில் காதலிக்க நேரமில்லை. இந்த ரொமான்டிக் லவ் சப்ஜெக்ட் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வரும் ஜனவரி 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.